கடந்த சில ஆண்டுகளாவே ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டு இருக்கிற ரஷ்யா, உக்ரைன் போர் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகருமா? இல்ல இதோட நிறுத்தி போகுமா? அப்படின்ற மாரியான ஒரு இடத்துக்கு வந்து இறங்கியிருக்குது. எதனால அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற ஒரு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ் தான். அமெரிக்கன் எலக்ஷன்ல இப்போ பைடன் வெளிய போறாரு. அண்ட் ட்ரம்ப் வந்து புது பிரசிடென்ட்டா வர இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் வந்து இந்த ரஷ்யா, உக்ரைன் வார பெரித அளவுல மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் பலர் வந்து சொல்லி வராங்க. எதனால அப்படின்னா, ட்ரம்போட ஸ்டாண்ட்ஸ் வந்து எப்பவுமே இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார்ல வந்து ஒரு அகெயின்ஸ்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஸ்பான்சர் பண்றது தான் இந்த ரஷ்யா, உக்ரைன் போர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் இந்த ரஷ்யா, உக்ரைன் போரை உடனடியா நான் நிறுத்திருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த போர்ல வந்து உக்ரைனோட நிலை வந்து ரொம்ப ஒரு அன்சர்டனான இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். எதனால அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஒரு போர்ல உக்ரைனுக்கு அதிகம் ஸ்பான்சர் பண்றது அமெரிக்காவா இருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் மாறுறதுனால, அமெரிக்காவோட ஸ்டாண்ட்ஸ் மாறுறதுனால யுக்ரைன் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க? அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ அத உடனடியா எப்படியாச்சும் ஓகே ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல கொண்டு போய் நிறுத்திறணும். உக்ரைன் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு அப்பர் ஹேண்ட்ல கொண்டு போய் நிறுத்திறணும் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ இருக்கிற இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு புது அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கு உள்ள ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ள அமெரிக்காவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துட்டதாகவும் தெரியுது. ஸோ இது மூலமா அமெரிக்கன் வெப்பன்ஸ் வந்து யுக்ரைன் வந்து அவங்களோட டிஃபென்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அட்டாக்லையுமே அவங்க பயன்படுத்துறதுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுவரைக்கும் ரஷ்யாவோட அட்டாக்கை வந்து தடுக்கிறதுக்காகவும் அவங்க டிஃபென்ஸுக்காகவும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவும் மட்டும்தான் அமெரிக்கன் தயாரிக்கப்பட்ட இந்த வெப்பன்ஸ் வந்து யுக்ரைன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா அவங்க அஃபென்ஸ்லையுமே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுறாங்க. குறிப்பாக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து இனிமே வந்து ரஷ்யாவுக்குள்ள அமெரிக்கா தயாரித்த இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து உள்ள செலுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அப்படின்றதே சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் இந்த ஒரு நியூஸை கூடுதல் ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து ஜெலன்ஸ்கி அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் நாங்கள் பேச்சு கிடையாது, இனிமேல் நாங்கள் இப்போ லான்ச் பண்ண வர மிசைல்ஸே இதுக்கான பதில்களை வந்து சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ உண்மையாகவே அமெரிக்காட்டிருந்து இந்த ஒரு அப்ரூவல் கிடைச்சதுனால தான் ஜீலன்ஸ்கி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு அப்படின்றதையும் பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா தயாரித்த மிசைல் வந்து ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே வந்து விழுந்தது அப்படின்னா உலகப்போர் தொடங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் 3 வந்து இந்த இது மூலமாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு அச்சமுமே இருந்து வருது. இந்த ஒரு ப்ரொபோசல் வந்து யுக்ரைன் இப்போ உடனடியாக கொடுத்த ப்ரொபோசலும் கிடையாது. பல ஆண்டுகளாகவே அவங்க கேட்டு வராங்க அமெரிக்காவுக்கிட்ட, உங்களோட ஆயுதங்களை வந்து நாங்கள் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை தொடர்ந்து பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மறுத்து வந்தது. எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி ஆயுதங்கள் வந்து ரஷ்யன் டெரிட்டரிகளை யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு அந்த நேட்டோ நாடுகள் இருக்குல்ல, ஸோ அந்த நேட்டோ நாடுகள் மட்டுமா இன்க்ளூடிங் அமெரிக்கா எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு இடத்துக்கு நேட்டோ நாடுகள் எல்லாமே போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ அந்த ஒரு நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா வந்து தொடர்ந்து இந்த ஒரு பெர்மிஷன் வந்து கொடுக்காமலே இருந்திருந்தாங்க. பட் ஆனால் இப்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாறுறதுனால இது எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் ஒருவேளை பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த பெர்மிஷன் கொடுத்துருந்தது அப்படின்னா, ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் இந்த இது ரிவர்ஸ் செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அண்ட் ரஷ்யா சைட்லேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததும் இந்த போர் வந்து தனியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடையே இருக்கிறாங்க.